வணக்கம் நண்பர்களே. தடைகளை உடைய சரித்திரமடை சேனலுக்கு உங்களே வரவேற்பில் பெருமூச்சுக் கொள்கிறேன். வாங்க நண்பர்களே, இன்னைக்கு உங்களுடைய ஊருடைய வரைபடத்தை எப்படி டவுன்லோட் பண்றது பார்க்கலாம் வாங்க. அதுவும் உங்க வில்லேஜ் மேப் எப்படி டவுன்லோட் பண்றது ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம் வாங்க. இந்த வீடியோ கடைசி ரீஸ் பண்ண பாருங்க, ஒவ்வொரு தகவலும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் கூகுள் குரோம் ஓப்பன் முடியாங்க. அதுல மேல பாருங்க சர்ச் ஆர் டைப் யூஆர்எல் இருக்கும். அதுல டிஎன் லேண்ட் சர்வன் டைப் பண்ணுங்க. டைப் பண்ணதுக்கு அப்புறம் இதே மாதிரி பேஜ் தான் ஓட போகும். இதில் பாருங்க கீழே tnlandsurvey.tn.government.in இருக்கும். அதை கிளிக் பண்ணி உள்ளவங்க அப்படி உள்ளதுக்கப்புறம் இதே மாதிரி பேஜ் தான் ஓப்பன் ஆகும். இதான் கமிஷனரேட் ஆஃப் சர்வே ஆஃப் லேண்ட் செட்டில்மெண்ட் மெயின் வெப்சைட் பேஜ். இதில் பாருங்க இ சர்வீஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் பை மேப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. அதில் வில்லேஜ் மேப்னு வரும். பை மேப்ஸா வில்லேஜ் மேப், அதை கிளிக் பண்ணுங்க. அப்படி கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதே பேஜ் ஓப்பன் ஆகும். இதெல்லாம் ஃபர்ஸ்ட் உங்களுடைய டிஸ்ட்ரிக்டே கேட்கும். உங்களோட டிஸ்ட்ரிக்ட் என்னவோ செலக்ட் பண்ணுங்க. நான் என்னோட டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் உங்களுடைய தாலுக் என்னவோ கரெக்டாக செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் உங்களோட வில்லேஜ் கேட்கும். அது கரெக்டாக செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணதுக்கு கீழே மீண்டும் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுங்க. அதை கொடுத்ததுக்கப்புறம் இதே ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பாருங்க உங்களோட டிஸ்ட்ரிக்ட் நேமு, தாலுக் நேமு, வில்லேஜ் நேமு, அடுத்தது டோட்டல் சீட் எத்தனை சீட் வரும்னு கேட்பாங்க. நீங்கள் இதுக்கு ஒரு சீட்டுக்கு ₹200 பே பண்ணுற மாதிரி வரும். நான் கொடுத்த வில்லேஜுக்கு இப்போ ஒரு சீட்டு தான் இருக்குது. இதுக்கு ₹200 பே பண்ண வரும். 2 சீட் வந்தால் நீங்கள் ₹400 பே பண்ணுற மாதிரி வரும். அதை செலக்ட் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட் ஆப்ஷன் கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் இதே பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பாருங்க பையர் டீடைல் கேட்கும். உங்களோட டீடைல் கேட்கும். சும்மா ஃபார்மாலிட்டி கேட்கும். அது எல்லாம் ஃபில் பண்ணிக்காங்க. அதாவது ரெட் மார்க் இருக்குல்ல, அதாவது கன்ஃபார்மாக ஃபில் பண்ணணும். அதை மட்டும் ஃபில் பண்ணால் கூட போதும். ஃபர்ஸ்ட் மெயில் ஐடி கேட்குது. உங்களோட மெயில் ஐடி ஃபில் பண்ணிக்காங்க. ஃபர்ஸ்ட் நேம், உங்கள் நேம் கரெக்டாக ஃபில் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் உங்களோட ஆக்குபேஷன் கேட்குது. அது கம்பல்சரி இல்லை, இதுவும் செலக்ட் பண்ணால் பண்ணிக்கங்க. நான் அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். அது ஸ்பெசிஃபிக் கேட்குது. அது என்னவோ செலக்ட் பண்ணியாங்க. அது தேவை கூட இல்லை. நெக்ஸ்ட் உங்கள் மொபைல் நம்பர் கேட்குது. உங்கள் மொபைல் நம்பரை ஃபில் பண்ணிக்காங்க. 10 டிஜிட் மொபைல் நம்பர். நெக்ஸ்ட் உங்கள் ஜெண்டர் பண்ணதுக்கப்புறம் உங்களோட அட்ரஸ் கேட்குது. உங்கள் அட்ரஸ் என்னவோ அதை ஃபில் பண்ணிக்காங்க. ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக்ட், பின்கோடு. நெக்ஸ்ட் ஐடி ப்ரூஃப் கேட்குது. ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃப் செலக்ட் பண்ணுங்க. ஆதார் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், ஓட்டர் ஐடி, பேன் கார்டு, பாஸ்போர்ட்டு, ஸ்மார்ட் கார்டு இருக்குது. ஆனால் அதர் கேட்குது. நான் ஆதார் கார்டு செலக்ட் பண்ணிட்டு அந்த நம்பர் கேட்குது கீழே. அந்த ஆதார் கார்டு நம்பர் டைப் பண்ணிக்கோங்க. எந்த பர்பஸ்க்காக நீ டெவலப் பண்ண கேட்குது. நீங்கள் நான் சர்வே நம்பர் பார்க்கணும் அப்படின்னு டைப் பண்ணிக்கலாம். இல்லைன்னா தேவையோட இல்லை, ஆப்ஷன் தான். நெக்ஸ்ட் அது கீழே கேப்சா கேட்குது. அது கரெக்டாக ஃபில் பண்ணிட்டு சப்மிட் கொடுங்க. அப்படி சப்மிட் கொடுத்த அப்புறம் இதே மாதிரி பேஜ் தான் ஓப்பன் ஆகும். இதில் பாருங்க உங்களோட வில்லேஜ் நேம் இருக்கும். எத்தனை நம்பர் சீட்டுக்கு தான் அமௌண்ட் ஏற்பட்டு இருக்கும். அதில் ப்ரீவியூன்னு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் உங்கள் வில்லேஜ் ப்ரீவியூ ஆகும். ஆனால் இது கிளியராக இருக்காது. பே பண்ணி டெவலப் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு கிளியரன்ஸ் ஆகும். இது உங்கள் வில்லேஜ் செக் பண்ணிட்டு பேக் பேக் டெர்ம் கண்டிஷன் கொடுத்து பே கொடுங்க. பே கொடுத்ததுக்கு அப்புறம் ஒரு சில பேமெண்ட் ஆப்ஷன்லாம் கேட்கும். உங்களுக்கு எந்த பேமெண்ட் ஆப்ஷன் பிடிக்குதோ அதை கிளிக் பண்ணி பே பண்ணிக்கோங்க. செக்யூரிட்டி பர்பஸ்னால நான் அதை டிஸ்பிளே பண்ணல. பே பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு உங்கள் ஃபோன் நம்பருக்கு ரெஃபரன்ஸ் ஐடி கேட்கும். ரெஃபரன்ஸ் ஐடி ஃபோன் நம்பருக்கு வரும். இந்த ரெஃபரன்ஸ் நம்பரை திரும்ப பேக் ஹோம் பேஜ் ஹோம் பேஜ் வந்ததுக்கப்புறம் ஆல்ரெடி போனோம்ல இ சர்வீஸில், திரும்ப இ சர்வீஸ் போங்க. இ சர்வீஸில் போயிட்டு ஃபர்ஸ்ட் நம்ம வில்லேஜ் மேப் கொடுத்துருப்போம். இப்போ டவுன்லோட் கொடுங்க. டவுன்லோட்ல உங்களுக்கு ஃபோனுக்கு எஸ்எம்எஸ் வந்துருக்கும். ரெஃபரன்ஸ் நம்பர் பே பண்ணதுக்கு அப்புறம் அந்த நம்பரை டைப் பண்ணுங்க. டைப் பண்ணி சென்ட் ஓடிபி கொடுங்க. உங்கள் மொபைல் நம்பருக்கு ஓடிபி போகும். அதை போட்டு திரும்ப டவுன்லோட் பண்ணிக்கங்க.
ஓகே நம்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முடிஞ்சா மற்றவங்க ஷேர் பண்ணுங்க. நான் போடுற வீடியோ நோட்டிபிகேஷன் உங்களுக்குன்னே வேணும்னா பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம தமிழ்நாடு கவர்மெண்ட் மற்றும் ஜென்ரல் கவர்மெண்ட் எந்த ஸ்கீம் தெரிஞ்சுக்கனாலும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்கமிங் வீடியோல அந்த ஸ்கீம் பத்தி நான் டீட்டெயிலா போடுறேன். நன்றி, வணக்கம்.